பொதுவாக தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சேஃப் ஹேவன் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதாவது லோ ரிட்டர்ன் லோ ரிஸ்க், லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க முதலீடு. அதாவது நம்ம அதிகமாக லாபம் வரலனாலும் முதலீடு செய்த பணத்துக்கு எந்த நஷ்டமும் வராதுன்னு அப்படின்னு தங்கத்தை சொல்லுவாங்க. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் 50% வருமானம் அதாவது உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் உள்ள முதலீடுகளை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் சொல்லலைங்க, பிரபல தமிழ் பத்திரிகையில் ஒரு நிபுணர் சொல்கிறாரு. அந்த ஆர்டிக்கிளில் வந்ததை நான் படிக்கிறேன். அப்போ தான் தங்கத்தோடைய பற்றி ஒரு நல்ல ஒரு புரிதல் வரும் நமக்கு. அதில் என்ன போட்டிருக்குன்னு அப்படியே படிக்கிறேங்க. தங்கத்தின் விலையானது 1971 முதல் 1980 ஆண்டு காலத்தில் 23 மடங்கு உயர்ந்தது. 2001 முதல் 2011 ஆண்டு காலத்தில் 6.5 மடங்கு உயர்ந்தது. இதை வைத்து பார்க்கும்போது தங்கத்தில் இப்போது தொடங்கியிருக்கும் காளையின் போக்கு சீராக தொடரும் பட்சத்தில் அடுத்த 10 ஆண்டுகளில் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை 10 மடங்கு விலை உயர வாய்ப்புகள் உள்ளன. அதாவது சர்வதேச சந்தையில் தற்போது ஒரு அவுன்ஸ் 24 கேரட் தங்கம் விலை $2,500 மேல் விற்பனையாகும் வரும் நிலையில் அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளில் ஒரு அவுன்ஸ் தங்கம் விலை $25,000 அதாவது ரூபாய் மதிப்பில் தோராயமாக 5.35 லட்சம் விற்பனையாக நிறைய வாய்ப்புகள் உள்ளன. ஆகஸ்ட் 21 படி 22 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை ரூபாய் 53,680. 10 ஆண்டுகளில் 10 மடங்கு விலை உயரும் என்ற கணிப்பின் எல்லாம் கவனிச்சுக்கோங்க. கணிப்பின் அடிப்படையில் பார்த்தால் ரூபாய் 5,36,800 ஆகும். ஏன் தங்கம் விலை ஏறிட்டு இருக்கு? அதோடைய காரணம் என்ன? தங்கம் விலை 10 ஆண்டுகளில் 10 மடங்கு உயரும் என்று நான் சொல்வது பலராலும் நம்ப முடியாமல் இருக்கலாம். இவ்வளவு பெரிய விலையேற்றம் தங்கத்தில் நடக்குமா என்று கூட சிலர் கேட்கலாம். ஆனால் நான் இதை ஒரு யூகமாக சொல்லவில்லை. சொல்றவர் வந்து ஒரு நிபுணருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அதை யூகமா சொல்லலை. அமெரிக்க டாலருக்கும் தங்கத்துக்கும் இருக்கும் தொடர்பு என்ன? அமெரிக்க டாலரின் போக்கு எப்படி இருக்கிறது? தங்கத்தின் உற்பத்தி குறைந்து வரும் நிலையில் அதற்கான தேவை என்பது எப்படி அதிகரித்து கொண்டே போகிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக ஆராய்ந்து பார்த்த பின்பே அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்காருங்க. அவர் பெயர் வந்து சண்முகநாதன் நாகசுந்தரம். அவர் பெயர் சண்முகநாதன் நாகசுந்தரம். இவர் வந்து ரிப் டாலர் 1971 to 2020 த வே ஃபார்வர்ட் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க. புத்தகத்தின் பெயர் ரிப் டாலர் RIP டாலர் 1971 to 20 த வே ஃபார்வர்ட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. நோஷன் ப்ரெஸ்ஸில் இந்த பிரபல வெளியீட்டாளர்கள்ங்க அவங்க வந்து இவங்க உலகின் முன்னணி பதிப்பகம். அவங்க வந்து இவர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி புத்தகம் எழுதியிருக்கிறாருங்க. இப்போ இந்த வீடியோவோட நோக்கம் என்னென்னா, தங்கம் வந்து நமக்கு அவசரத்துக்கு கை கொடுக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோவில் நம்ம இதில் சொல்லியிருப்பேன். அவசரத்துக்கு உங்கள் கை ஒரு $6,500 $7,000 சேர்ந்துருக்கா, போய் 1 கிராம் கோல்டு காயின் வாங்க. அது நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். நகையாக வாங்கிறதுக்கு பதிலாக காயினாவோ இல்லை எப்படியோ, ஏன்னா இதுதான் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சிக்கு கை கொடுப்பது தங்கம்ங்க. அது அன்னைக்கு உங்களுடைய மூதாதையர் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா தங்கத்தை போய் கொடுத்தா உடனே பணம் கொடுத்துருவாங்க. நம்ம மற்ற இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே இப்படி கொடுத்தா அப்படி காசு அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பணம் அதுக்காக எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்கள் வந்து தங்கமே வாங்கணும் அப்படின்னு இல்லைங்க. உங்களுடைய தேவைக்கு எவ்வளோ தேவையோ, உங்களுடைய வருமானத்துக்கு மற்றதுக்கெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பணம் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அப்படி அந்த பணத்தில் போய் தங்கத்தை வாங்கி சேர்த்துருங்க. ஏன்னா பணம் வந்து ஈஸியாக செலவாயிடுங்க, ஆனால் அது சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். இப்படி வர பணம் அப்படி போயிடும் டக்குன்னு. அதனால் என்னுடைய சின்ன ரிக்வஸ்ட் என்ன, கையில் பட்ஜெட் எழுதுங்க. எழுத தான் இது நான் வந்து ஒரு பெரிய ஆன்மீகவாதி பேசினது கேட்டேங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இன்றைக்கி வந்து எத்தனையோ எக்ஸல் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, ஆனால் கையில் எழுதும் போது தான் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு தெரியும். அப்புறம் அந்த பட்ஜெட்டை நம்ம எழுதும் போது அந்த பிரபஞ்சம் வந்து மீதி $1,000 மீதி $200 இருக்குன்னா அது அந்த பிரபஞ்சம் வந்து அது ஒரு சக்தி இருக்காமாங்க, கொண்டு வருமாமா. ஸோ தங்கத்தின் விலை இன்னும் 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் எங்கேயோ போயிடுங்க. அதனால் ஸ்மார்ட்டாக சேமிங்க.
ஹாப்பியாக இருங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.